Hello students, welcome to Crack NEET Biology. இந்த வீடியோல கிளாஸ் 11 சாப்டர் 13 பிளான் growth and development ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ சாப்டர் 1 to 12 கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் கிராக் நீட் பயாலஜி சேனல்ல இருக்கு. நீட் ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருந்த நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நான் அந்த லெக்சர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஸோ பிளான் growth and development. பிளான் growth அப்படின்றது இட்ஸ் தி irreversible permanent increase in size. அதுதான் growthன்னு சொல்லுவோம். whereas development அப்படின்றது இட்ஸ் the sum of the two processes, growth and differentiation. ஓகே, ஸோ எல்லா பிளான்ட் செல்ஸுமே எடுத்துக்கிட்டோம்னா they are the descendants of the zygote, that is fertilized egg ஓட descendants தான் எல்லா பிளான்ட் செல்ஸுமே. ஓகே, ஸோ ஒரு ஜைகோட் ஒரு மெச்சூர் பிளான்டா டெவலப் ஆகுறது வந்து இட் இஸ் த்ரூ அ ஹைலி ஆர்டர்ட் சக்சஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ நிறைய ஃபேசஸ் ஆஃப் growth இருக்கு. ஃபர்ஸ்ட் மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ், தென் எலாங்கேஷன் ஃபேஸ், தென் மெச்சுரேஷன் ஃபேஸ். இந்த மாதிரி ஃபேசஸ் ஆஃப் growth அண்டர்கோ பண்ணி தான் வந்து ஒரு ஜைகோட் வந்து மெச்சூர் பிளான்டா டெவலப் ஆகும். ஓகே, ஸோ zygote developing to a mature plant, it is through a highly ordered succession of events. So in the process அப்போ complex body organization form ஆகும். அதாவது root, leaf, stem, branches, fruits, flowers, seeds, இந்த மாதிரி complex body organization plantல ஃபார்ம் ஆகிதான் அது mature plant-ஆ டெவலப் ஆகும். and அதோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சவொடனே eventually the plant will die. Okay, so the first step in the process of plant growth அப்படி என்ன அப்படின்னா seed germination தான். So ஒரு seed germinate ஆகணும்னா it requires the favorable environmental conditions. அதோட temperature, light, nutrition, oxygen, இந்த மாதிரி என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து ஃபேவரபிளா இருக்கணும். அப்பதான் சீட் ஜெர்மினேட் ஆகும். ஸோ இந்த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இல்ல அப்படின்னா the seed do not germinate and it goes into a period of suspended growth or ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஓகே, ஒன்ஸ் ஃபேவரபிள் கண்டிஷன் ரெஸ்யூம் ஆகும்போது the seeds resume the metabolic activities and growth will take place. Okay, so இந்த பிக்சர்ல the germination of seed and seedling development in bean காமிச்சிருக்காங்க. ஓகே, சோ ஒரு சீட் வந்து ஜெர்மினேட் ஆகணும், ஜெர்மினேட் ஆகி மெச்சூர் பிளான்டா டெவலப் ஆகணும் அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் லைக் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ். ரெண்டுமே வந்து கரெக்டா இருந்தாதான் இந்த டெவலப்மெண்டல் ப்ராசஸ் நடக்கும். ஓகே, ஸோ இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ்ன்றது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்செல்லுலார் ஃபேக்டர்ஸ் லைக் அந்த கெமிக்கல்ஸ் லைக் பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் அதெல்லாம் கரெக்டா இருக்கணும். அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ்ன்றது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி போத் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும் போதுதான் இந்த டெவலப்மெண்டல் ப்ராசஸ் ப்ராப்பரா நடக்கும். ஓகே, ஸோ growth அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் கான்ஸ்பிக்யூவஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ லிவிங் பீயிங். ஸோ இட்ஸ் மோஸ்ட் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். கான்ஸ்பிக்யூவஸ் அப்படின்றது இட்ஸ் கிளியர்லி விசிபிள். ஸோ growth இருக்கு அப்படின்றது அவங்க பார்த்தோன்னே தெரியும். இட்ஸ் கிளியர்லி விசிபிள் கேரக்டரிஸ்டிக். ஸோ growth எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா as I said earlier, it's the an increase in irreversible permanent increase in size of an organ or its parts or an individual cell. So எந்த ஆர்கனா இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு செல்லா இருந்தாலும் சரி, அந்த irreversible permanent increase in size அதுதான் நம்ம growth அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். So growth வந்து it is accompanied by metabolic processes, both anabolic and catabolic reactions நடந்துதான் வந்து growth நடக்கும். So இது நடக்கும்போது it occurs at the expense of energy. So energy spend ஆகி growth வந்து நடக்கும். ஓகே, so example for growth வந்து அந்த leaf expand ஆகிறது வந்து growth ஓட எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. ஓகே, how would you describe a swelling piece of wood when placed in water அப்படின்னு கேட்டிருப்பாங்க புக்ல. சோ நம்ம வந்து வாட்டர்ல வந்து உட்டை வந்து பிளேஸ் பண்ணோம்னா அது ஸ்வெல் ஆகும். அது growth கிடையாது, அது இன்டிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த வாட்டர்ல இருந்து நம்ம உட்டை எடுத்துட்டோம்னா அகைன் இட் வில் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். சோ அது ரிவர்சிபிளா இருக்கு. ரிவர்சிபிளா இருக்கிறது நம்ம growthன்னு சொல்ல மாட்டோம். சோ இந்த ப்ராசஸ் நம்ம இன்டிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ பிளான்ட் growth எடுத்துக்கிட்டோம்னா ஜெனரலி இட்ஸ் இன்டிட்டர்மினேட். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஏன் இன்டிட்டர்மினேட் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம வந்து எக்ஸாக்டா பிளான்ட் இப்படிதான் க்ரோ ஆகும் அப்படின்னு நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. ஓகே, பிளான்ட் growth வந்து யூனிக் பிகாஸ் பிளான்ட் ரிட்டைன்ஸ் த கெப்பாசிட்டி டு டிவைட் த்ரூஅவுட் தேர் லைஃப். அன்லிமிட்டெட் growth அதுக்கு இருக்கும். சோ எப்படி இந்த மாதிரி அன்லிமிட்டெட் growth இருக்கு அப்படின்னா டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் மெரிஸ்டம்ஸ். சோ மெரிஸ்டம்ஸ்ன்றது ஸ்பெஷலைஸ்டு
டிஷ்யூ. சோ இதுல வந்து அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் இருக்கும். சோ தட் ஆக்டிவா இது வந்து டிவைட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, சோ இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து இட் ஹேவ் தி கெப்பாசிட்டி டு டிவைட் அண்ட் செல்ஃப் பெர்பெச்சுவேட். செல்ஃப் பெர்பெச்சுவேட்னா அது செல்ஃப் ரெனியூவபிளா இருக்கும். சோ மெரிஸ்டமோட பிரசன்ஸ்னாலதான் பிளான்ட் வந்து இட் ஹாஸ் அன்லிமிட்டட் growth throughout their life. அதனாலதான் பிளான்ட் growth generally is indeterminate அப்படின்னு சொல்றோம். ஓகே, however இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து டிவைட் ஆகி அது வந்து ஸ்பெசிபிக் பிளான்ட் பார்ட்டா டிஃபரன்ஷியேட் ஆகும். ஓகே, சோ அந்த டிஃபரன்ஷியேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பிளான்ட் செல் வந்து டிவைட் ஆகாது. ஓகே, சோ அந்த பிளான்ட் செல் வந்து இட் வில் லூஸ் இட்ஸ் கெப்பாசிட்டி டு டிவைட் அண்ட் இந்த மாதிரி செல்ஸ் தான் மேக் அப் தி பிளான்ட் பாடி. சோ மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து டிவைட் ஆகி அது டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஓகே, சோ டிஃபரன்ஷியேட் ஆகி அது ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் பண்ணும்போது அது வந்து அதுக்கு மேல மல்டிப்ளை ஆகாது, டிவைட் ஆகாது. சோ இந்த மாதிரி செல்ஸ் தான் வந்து இட் வில் மேக் அப் தி பிளான்ட் பாடி. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ தி ப்ராடக்ட் ஆஃப் மெரிஸ்டம்ஸ் soon loses the capacity to divide and such cells make up the plant body. Okay, so this form of growth, அதாவது நியூ செல்ஸ் வந்து ஒரு ஆட் ஆயிட்டே இருக்கு to the plant body by the activity of meristms. So இதுதான் வந்து open form of growth அப்படின்னு சொல்லுவோம். Okay, so what would happen if the meristem ceases to divide அப்படின்னு கேட்டிருப்பாங்க. So இப்ப meristem வந்து divide ஆகல அப்படின்னா the plant will stop growing in length and girth. So plant வந்து lengthம் grow ஆகாது, girthனா thickness. So அந்த பிளான்டோட திக்னஸும் grow ஆகாது. So எந்த meristem வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து the plant will stop growing in length and girth. Okay, ஏன்னா பெரிஸ்டம் அஃபெக்டட்னா நியூ செல்ஸ் வந்து நோ லாங்கர் பி ஆடட் டு த பிளான்ட் பாடி. அதனால ஓகே, சோ மெரிஸ்டம் இந்த டிப்ல இருக்கிறதெல்லாம் நம்ம எபிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம். சோ இது வந்து ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம், இதுவே ரூட்டோட டிப்ல இருக்கிறது ரூட் எபிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம். வேறஸ் இந்த ரீஜியன்ல இருக்கிறது இது லேட்ரல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம். சோ வேறஸ் திஸ் இஸ் இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஓகே, so primary growth of plant எடுத்துக்கிட்டோம்னா it is responsible for increase in length of the plant body. So primary growth ன்றது increase in length of the plant body. So shoot and root apical meristem, that is primary meristems தான் it is responsible for the primary growth of the plant. Okay, so this primary meristems contribute to the elongation of the plant along their axis. So இந்த மாதிரி elongate ஆகிறதுக்கு இந்த root and shoot apical meristem, that is primary meristem, it is playing a role. Whereas secondary growth அப்படின்றது increase in girth or thickness of the plant. அதாவது பிளான்டோட thickness வந்து increase ஆகிறது secondary growth, whereas பிளான்டோட length increase ஆகிறது primary growth. Okay, so இந்த secondary growthல involve ஆகிறது vascular cambium and cord cambium. Okay, so இதுதான் வந்து it is responsible for the increase in the thickness of the plant. So இந்த vascular cambium and cord cambiumன்றதா lateral meristems னு சொல்லுவோம். lateral meristems or secondary meristems. So so there are the meristems that cause the increase. So these are the meristems that cause the increase in girth of the organs in which they are active. Okay, so lateral meristems தான் வந்து thickness of the plant வந்து increase பண்ணுது. Okay, then growth is measurable. இதுவும் நீட்ல கேட்டிருக்காங்க. So growth அப்படின்றது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? செல்லுலார் லெவல்ல இன்க்ரீஸ் இன் அமௌண்ட் ஆஃப் புரோட்டோபிளாசம், அதுதான் growthன்னு சொல்லுவோம். பட் இந்த புரோட்டோபிளாசம் வந்து மெஷர் பண்றது டிஃபிகல்ட். அதனால growth வந்து நம்ம நிறைய பாராமீட்டர்ஸ் வச்சு மெஷர் பண்ணுவோம். லைக் இன்க்ரீஸ் இன் ஃப்ரெஷ் வெயிட், ட்ரை வெயிட், லென்த், ஏரியா, வால்யூம் அண்ட் செல் நம்பர், இந்த மாதிரி பாராமீட்டர்ஸ் வச்சு நம்ம growth மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஸோ சிங்கிள் நெயில்ஸ் ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் எடுத்துக்கிட்டோம், it can produce over 17,500 new cells per hour. So இந்த இடத்துல growth எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா increase in cell number, அத வந்து growth ன்னு சொல்றாங்க. whereas watermelon cells எடுத்துக்கிட்டோம்னா it may increase in size up to 350,000 times. இந்த இடத்துல growth வந்து size of the cell, அத வந்து so increase in size of the cell வந்து growth எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. So growthன்றது இந்த இடத்துல increase in size of the cell. Okay, போலன் டியூபோட growth எப்படி மெஷர் பண்ணுவோம்னா அதோட லென்த் பொறுத்து போலன் டியூபோட growth மெஷர் பண்ணுவோம். அந்த மாதிரி டார்சிவென்ட்ரல் லீஃப், அதாவது டைகாட் லீஃபோட சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து மெஷர் பண்ணி நம்ம growth மெஷர் பண்ணுவோம். ஓகே, சோ இந்த மாதிரி growth வந்து வேரியஸ் பாராமீட்டர்ஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும். சோ growth is measurable. Then phases of growth. So the period of growth எடுத்துக்கிறோம், it is divided into 3 phases: meristematic, elongation and maturation phase. Okay, so இந்த பிக்சர்ல parallel line technique காமிச்சிருக்காங்க. So இதுல பாத்தீங்கன்னா இந்த zone A to B, B to C, C to D, D to E தான் வந்து it shows the most elongation, whereas E to F and F to G வந்து ரொம்ப least elongation தான் ஷோ பண்ணுது. Okay,
சோ மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ் அப்படின்றது அந்த ரூட் அண்ட் ஷூட் அபெக்ஸ்ல இருக்க அந்த மெரிஸ்டம்ஸ், அந்த கான்ஸ்டன்ட்லி டிவைடிங் செல்ஸ், அதுதான் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் திஸ் ஃபேஸ் ஆஃப் growth, மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ். ஓகே, சோ செல்ஸ் இந்த மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ்ல செல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னா, இட் வில் பி ரிச் இன் புரோட்டோபிளாசம் அண்ட் இட் possesses லார்ஜ் கான்ஸ்பிகுவஸ் நியூக்ளியை, அதாவது கிளியர்லி விசிபிள் லார்ஜ் நியூக்ளியை இருக்கும். தென் their cell walls are primary in nature, so primary cell wall இருக்கும், thin and cellulosic இருக்கும் with abundant plasmodesmatal connections. இது NEET aspectல important. So characteristics of cells in meristematic phase are these. So plasmodesmatal connection அப்படின்றது it's a narrow thread of cytoplasm through the cell walls. So இந்த adjacent cellsக்கு நடுவுல செல் வால்ல இந்த மாதிரி narrow thread of cytoplasm, அந்த ரெண்டு செல்லுக்கும் கம்யூனிகேஷன் நடக்கும். So இந்த கனெக்ஷனை தான் வந்து பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன்ஸ் சொல்லுவோம். So மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ்ல இந்த மாதிரி இருக்கும் செல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். தென் எலாங்கேஷன் ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து இந்த மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ்க்கு ப்ராக்சிமலா இருக்கிற, மெரிஸ்டமேட்டிக் ஜோனுக்கு ப்ராக்சிமலா இருக்கிற செல்ஸ் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் தி ஃபேஸ் ஆஃப் எலாங்கேஷன். சோ ப்ராக்சிமல்னா மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்க்கு பக்கத்துல, ஓகே, மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிற செல்ஸ் தான் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் திஸ் ஃபேஸ் ஆஃப் எலாங்கேஷன். சோ இந்த ஃபேஸ்ல வந்து தேர் வில் பி இன்க்ரீஸ்டு வேக்யூலேஷன், அதாவது இந்த வேக்யூலேஷன் வந்து அதிகமா இருக்கும். வேக்யூலேஷன்ன்றது இட்ஸ் fluid filled membrane. சோ இந்த ஃபேஸ்ல, எலாங்கேஷன் ஃபேஸ்ல the characteristics of cells will be increased vacuolation, cell enlargement and new cell wall deposition. அதாவது the structural elements like in the cellulose, hemicellulose, pectin, இதெல்லாம் வந்து it will be added to the existing cell wall. அதான் new cell wall deposition. So இதனால வந்து cell enlarge ஆகும், thickening ஆகி grow ஆகும். ஓகே, so இதெல்லாம் வந்து the characteristics of the cells in elongation phase. இதுவும் NEET aspectல it's important. Okay, then maturation phase. So maturation phaseல வந்து further away from the apex, அதாவது apexன்றது டிப்பு. So இந்த டிப்புக்கு ப்ராக்சிமலா இருக்கிறது the elongation phase. Okay, and further away from the apex, அதாவது இந்த டிப்புக்கு தூரமா and elongation phaseக்கு பக்கத்துல. Okay, so elongation phaseக்கு proximalனா பக்கத்துல இருக்கிறது it denotes the maturation phase. Okay, so further away from the apex, that is more proximal to the phase of elongation, lies the portion of axis which undergoes the phase of maturation. Okay, so maturation phaseல இருக்கிற cells வந்து they attain their maximum size in terms of cell wall thickening and protoplasmic modifications. So எந்தெந்த phaseல செல்லோட characteristics எப்படி இருக்கும்ன்றது NEET aspectல it's important. Okay, சோ நம்ம மோஸ்ட் ஆஃப் தி செல் டைப்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, xylem, phloem, இது எல்லாமே வந்து அது எல்லாமே வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் திஸ் மெச்சுரேஷன் ஃபேஸ் தான். ஓகே, தென் growth rates. சோ growth rate அப்படின்றது increased growth per unit time, அதுதான் growth rate அப்படின்னு சொல்லுவோம். சோ growth rate நம்ம மேத்தமெட்டிக்கலி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகே, சோ ஆர்கானிசம் வந்து டிவைட் ஆகி நிறைய செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் வேஸ் இருக்கு, லைக் அரித்மேட்டிக் growth, ஜியோமெட்ரிக் growth, அந்த மாதிரி. சோ அரித்மேட்டிக் growth அப்படின்றது ரெண்டு டாட்டர் செல்ஸ்மே, சோ மைட்டோட்டிக் செல் டிவிஷன் அதுக்கப்புறமா ரெண்டு டாட்டர் செல் இல்ல, ஒரு டாட்டர் செல் தான் வந்து இட் வில் கண்டினியூ டு டிவைட், வேறஸ் இன்னொரு டாட்டர் செல் வந்து இட் வில் அண்டர்கோ டிஃபரன்ஷியேஷன் அண்ட் மெச்சுரேஷன். இதை அரித்மேட்டிக் growthன்னு சொல்லுவோம். வேறஸ் ஜியோமெட்ரிக் growth அப்படின்றது ரெண்டு டாட்டர் செல்லுமே இட் வில் கண்டினியூ டு டிவைட், இதை ஜியோமெட்ரிக் growthன்னு சொல்லுவோம். வேறஸ் த தேர்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஸ்டேஜஸ் டியூரிங் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் ஷோயிங் ஜியோமெட்ரிக் அண்ட் அரித்மேட்டிக் பேசஸ் ரெண்டுமே காமிச்சிருக்காங்க. சோ ஜைகோட் வந்து இட் வில் கண்டினியூ டு டிவைட், மைட்டோட்டிக் செல் டிவிஷன்ல எல்லா செல்ஸ்மே டிவைட் ஆகும், அது ஜியோமெட்ரிக் ஃபேஸ். ஓகே, எம்பிரியோ டெவலப்மெண்ட்ல. வேறஸ் அரித்மேட்டிக் ஃபேஸ்ல என்ன ஆகும்னா, இந்த செல்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகி ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ், சில செல்ஸ் டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சுன்னா அது அதுக்கு மேல டிவைட் ஆகாது. ஓகே, அரித்மேட்டிக் ஃபேஸ்ல செல் தட் லூசஸ் தி கெபாசிட்டி டு டிவைட். வேறஸ் அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து இட் வில் பி கேப்பபிள் ஆஃப் டிவிஷன், அத வந்து இங்க ப்ளூ கலர்ல காமிச்சிருக்காங்க. செல்ஸ் கேப்பபிள் ஆஃப் டிவிஷன், மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். வேறஸ் டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ்லாம் வந்து இட் வில் லூஸ் தி கெபாசிட்டி டு டிவைட். ஸோ ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனா வந்து டிஃபரன்ஷியேட் ஆயிட்ட செல்ஸ் வந்து இட் வில் லூசஸ் தி கெபாசிட்டி டு டிவைட். ஸோ இதான் வந்து ஸ்டேஜஸ் டியூரிங் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட். ஸோ போத் அரித்மேட்டிக், ஸோ போத் ஜியோமெட்ரிக் ஃபேஸ் அண்ட் அரித்மேட்டிக் ஃபேஸ் ரெண்டுமே வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கும். ஓகே, so the growth rate shows an increase that may be arithmetic or geometric. So arithmetic growth அப்படின்றது following mitotic cell division only one daughter cell continues to divide while the other
differentiates and mature. இதெல்லாம் வந்து arithmetic growth னு சொல்லுவோம். சோ இதுக்கு வந்து இந்த arithmetic growthக்கு simplest expression என்னன்னா ரூட் கான்ஸ்டன்ட் ரேட்ல elongate ஆகுறது. ஓகே, அது arithmetic growth அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை வந்து நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணோம்னா, அதாவது லென்த் ஆஃப் தி ஆர்கன் இந்த இடத்துல ரூட். ஓகே, சோ இந்த லென்த் ஆஃப் தி ஆர்கனையும் அகேன்ஸ்ட் டைம் நம்ம வந்து கிராஃப்ல பிளாட் பண்ணோம்னா நமக்கு லீனியர் கர்வ் கிடைக்கும். சோ இந்த arithmetic growth எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா LT is equal to L0 plus RT. சோ இங்க LT அப்படின்றது length at time t and L0ன்றது length at time 0, that is initial length, and R அப்படின்றது it's the growth, that is increased growth rate, increased growth per unit time, அது R. okay, or elongation per unit time. சோ இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். சோ arithmetic growth எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? LT is equal to L0 plus RT. ஓகே, சோ இதுல நமக்கு லீனியர் கர்வ் கிடைக்கும். வேற ஜியோமெட்ரிக் growth அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் த லிவிங் சிஸ்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா இனிஷியல் growth வந்து ஸ்லோவா இருக்கும், தட் இஸ் லாக் ஃபேஸ், அண்ட் அது ரேபிடா இன்க்ரீஸ் ஆகி எக்ஸ்பொனென்ஷியல் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேஸ் ஆர் லாக் ஃபேஸ்னு அதை சொல்லுவோம். அண்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அது வந்து ஸ்டேஷனரி ஃபேஸ்க்கு போயிடும். சோ இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த லிவிங் சிஸ்டம்ஸ்ல இருக்கிற growth. ஓகே, சோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ மேக்ஸிமம் growth எந்த ஃபேஸ்ல நடக்கும்னு கேட்டிருக்காங்க. the answer is log or exponential ஃபேஸ்ல நடக்கும். ஓகே, சோ here both progeny cells following mitotic cell division retain its ability to divide. as I said earlier, இதுல mitotic cell divisionக்கு அப்புறம் கிடைச்ச ரெண்டு daughter cells it will continue to divide. ஓகே, டிவைட் ஆகும் அண்ட் லிமிடெட் நியூட்ரியன் சப்ளைனால growth ஸ்லோ டவுன் ஆகி ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்து அட்டைன் பண்ணும். சோ இதை வந்து நம்ம கிராஃபா பிளாட் பண்ணோம்னா அகெயின்ஸ்ட் டைம் நமக்கு வந்து சிக்மாய்ட் கர்வ், எஸ் கர்வ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லோவா இருக்க லாக் ஃபேஸ், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் growth இருக்கிற எக்ஸ்பொனென்ஷியல் ஆர் லாக் ஃபேஸ், அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி ஃபேஸ். சோ நமக்கு சிக்மாய்ட் கர்வ் கிடைக்கும் அகெயின்ஸ்ட் டைம் நம்ம பிளாட் பண்ணும்போது. ஓகே, சோ இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். சிக்மாய்ட் கர்வ் தான் the characteristic of the living organism growing in a natural environment. Okay, so it is typical for all cells, tissues and organs of a plant. This is important. Sigmoid curve தான் is typical for all cells, tissues and plant organs. Okay, இந்த புக்ல வந்து மோஸ்ட் சிமிலர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. பாப்புலேஷன் growth ஆஃப் பாக்டீரியா ஒரு ஈஸ்ட் இன் க்ளோஸ்டு கல்ச்சர். ஒரு க்ளோஸ்டு கல்ச்சர்ல நம்ம பாக்டீரியா ஒரு ஈஸ்ட் க்ரோ பண்ணும் போதும் இதே சிக்மாய்ட் கர்வ் தான் நமக்கு கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லோவா இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேஸ் போகும், அடுத்து ஸ்டேஷனரி ஃபேஸ் வரும். ஓகே, so this is the similar example. Then what kind of a curve can you expect in a tree showing seasonal activities அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. the answer is cyclical or wave like curve கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு ட்ரீயோட லீஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபிளவரிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சீசனை பொறுத்து பிளக்சுவேட் ஆகும். இப்ப ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் சீசன்ல லீஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபிளவரிங் இன்க்ரீஸ் ஆகும், வேற ஆட்டம் அண்ட் வின்டர் சீசன்ல வந்து இது டிக்ரீஸ் ஆகும். சோ நமக்கு வந்து பேட்டர்ன் வந்து எஸ் கர்வ் மாதிரி கிடைக்காது, ரிப்பீட்டிங் வேவ் லைக் கர்வ் மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, so what kind of curve can you expect in a tree showing seasonal activities? Now it's a wave like curve. Okay, not a single S curve. Okay, so இது உங்களுக்கு புக்ல கேட்டிருந்த கொஸ்டின். சோ இப்ப நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் growth எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா W1 is equal to W0 into e power RT. இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ W1 அப்படின்றது ஃபைனல் சைஸ், தட் இஸ் வெயிட், ஹைட், நம்பர். இது எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃபைனல் சைஸ் வந்து W1 and W0ன்றது இனிஷியல் சைஸ் at the beginning of the period, Rன்றது growth rate, Tன்றது டைம் ஆஃப் growth and Eன்றது பேஸ் ஆஃப் நேச்சுரல் லாகரிதம்ஸ். இது மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட், இதோட வேல்யூ 2.17 இருக்கும். ஓகே, சோ இங்க இந்த R growth rateன்றது they denote the relative growth rate. Also it is the measure of the ability of the plant to produce new plant material. சோ இத வந்து efficiency index னு சொல்லுவோம். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இங்க வந்து the final size W1 depends on the initial size W0. ஓகே, சோ நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் கம்பேரிசன் பண்ண முடியும் between the growth of the living system. சோ இது எப்படி பண்ணலாம்னா it can be made in two ways. ஒன்னு absolute growth rate. சோ absolute growth rateன்றது total growth per unit time. இன்னொன்னு relative growth rate. சோ relative growth rateன்றது growth per unit time per initial size. சோ நம்ம இங்க சொன்னோம் இல்லையா, final size depends on the initial size. So relative growth rateல வந்து the final size it also depends on the initial size. Okay,
சோ புக்ல வந்து உங்களுக்கு இந்த பிக்சர் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சோ இதுல வந்து நம்ம அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் growth ரேட் பார்த்தோம்னா இந்த லீஃப் ஏ அண்ட் லீஃப் பி ரெண்டுக்குமே வந்து அப்சல்யூட் growth ரேட் வந்து சேமா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு growth. ஓகே, சோ அப்சல்யூட் growth ரேட்ன்றது என்னது? டோட்டல் growth பெர் யூனிட் டைம். சோ ரெண்டுக்குமே வந்து டோட்டல் growth வந்து 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். சோ அப்சல்யூட் growth ரேட் வந்து போத் லீஃப் ஏ அண்ட் லீஃப் பி ரெண்டுக்குமே வந்து சேம் தான். ஓகே, வேற ரிலேட்டிவ் growth ரேட் எடுத்துக்கிட்டோம்னா இனிஷியல் ஏரியா வந்து 5 சென்டிமீட்டர், இனிஷியல் ஏரியா 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர், வேற growth ஆயிருக்கிறது 5 சென்டிமீட்டர் growth ஆயிருக்கு. ஓகே, சோ நம்ம ரிலேட்டிவ் growth ரேட் போட்டோம்னா so growth 5 centimeter square by initial size 5 centimeter square போட்டோம்னா நமக்கு 100% கிடைக்கும் ரிலேட்டிவ் growth rate. அதாவது அதோட சைஸ் 5 centimeter square, அது அப்படியே 5 centimeter square க்ரோவும் ஆயிருக்கு. ஸோ 100% இதோட ரிலேட்டிவ் growth rate இருக்கு. ஓகே, ஸோ இங்க டைம் என்ன அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது நம்ம 1 டேக்கு இதோட growth அப்படின்னு கால்குலேட் பண்ணி இன்டூ 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, டைம். வேற லீஃப் பி எடுத்தோம்னா அதோட இனிஷியல் ஏரியா வந்து 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. ஓகே, அது எவ்வளவு க்ரோ ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் க்ரோ ஆகி 55 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு, சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. அப்ப ரிலேட்டிவ் growth ரேட் போட்டோம்னா சோ இந்த growth வந்து 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதோட இனிஷியல் சைஸ் 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ நமக்கு வந்து 10% தான் ரிலேட்டிவ் growth ரேட் இருக்கு. ஓகே, லீஃப் பி ல. So leaf A ல 100% relative growth rate இருக்கு, leaf B ல only 10% relative growth rate தான். So leaf A shows a higher relative growth rate than leaf B. Okay, so this is the comparison between the absolute and the comparison of the absolute and relative growth rate of the leaf A and B. Okay, then conditions of growth எடுத்துக்கிட்டோம்னா conditions for growth எடுத்துக்கிட்டோம்னா water வந்து it is very crucial for the plant growth and development. Okay, so water வந்து it is crucial for cell enlargement. Turgidity-னா அந்த செல் வந்து swollen ஆகி firm ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்றது டர்ஜிடிட்டிக்கு, அண்ட் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுக்கு மீடியம் ப்ரொவைட் பண்றதும் வாட்டர் தான். ஸோ வாட்டர் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் தி பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட். தென் ஆக்சிஜன் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் ரிலீசிங் தி மெட்டபாலிக் எனர்ஜி. ஸோ growth ஆக்டிவிட்டிஸ்க்கு தேவையான மெட்டபாலிக் எனர்ஜி ரிலீஸ் பண்றதுக்கு ஆக்சிஜன் இஸ் நெசசரி. தென் நியூட்ரியன்ஸ் லைக் மேக்ரோ அண்ட் மைக்ரோ எசென்ஷியல் நியூட்ரியன்ஸும் தேவை, பிகாஸ் அதுதான் வந்து எனர்ஜி சோர்ஸா ஆக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ புரோட்டோபிளாசம் சிந்தசிஸ்க்கும் நியூட்ரியன்ஸ் இஸ் crucial. ஓகே, தென் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்கணும், அப்பதான் வந்து பிளான்ட் ஒழுங்கா க்ரோ ஆகும். ஸோ இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரேஞ்ச் இல்லனா இட் வில் பி டெட்ரிமெண்டல் டு த பிளான்ட் growth, பிளான்ட் growth அஃபெக்ட் ஆகும். தென் என்விரான்மெண்டல் சிக்னல்ஸ் லைக் லைட், கிராவிட்டி இதுவும் வந்து phases of growth, அதாவது growth stages affect பண்ணும். So these are the conditions for growth. Differentiation, Dedifferentiation and Redifferentiation பத்தி பார்க்கலாம். So differentiation அப்படின்றது இந்த root and shoot apical meristemsல ஆக்டிவா டிவைட் ஆகும் இல்லையா? So அது ஆக்டிவா டிவைட் ஆகி ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக அது மெச்சூர் ஆகிற ப்ராசஸ் தான் differentiation. So once இந்த ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ்க்காக மெச்சூர் ஆயிருச்சுன்னா அது it will lose its capacity to divide. Okay, அதான் differentiated cells. Okay, so this act leading to maturation, இதுதான் differentiation சொல்லுவோம். So differentiation அப்போ செல்ஸ் வந்து few to major structural changes undergo பண்ணும். ஓகே, எப்படின்னா அதோட செல் வால், புரோட்டோபிளாசம் ரெண்டுலயுமே வந்து நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் formation of tertiary elements. Tertiary elements அப்படின்றது specialized cells in the xylem of vascular plants. So vascular plantsல இருக்கிற xylemல இருக்கிற specialized cells, lignified cells தான் the tertiary elements. Okay, so இதுதான் வந்து upward water and mineral conductionக்கு it's playing a role. Also structural support provide பண்றதும் இந்த tertiary elements தான். Okay, so இந்த tertiary elements form ஆகும்போது the cells would lose their protoplasm. Also அதோட செல் வால் எப்படி ஆயிடும்னா வெரி ஸ்ட்ராங் எலாஸ்டிக் அண்ட் லிக்னோசெலுலோசிக் செகண்டரி செல் வாலா டெவலப் ஆயிடும் டு கேரி வாட்டர் டு லாங் டிஸ்டன்சஸ் ஈவன் அண்டர் எக்ஸ்ட்ரீம் டென்ஷன். அதாவது ஒரு டிராட் மாதிரி கண்டிஷன்ல கூட, எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் கண்டிஷன்ல கூட வாட்டரை வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு கேரி பண்ற மாதிரி ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ட்ரெக்கேரி எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஆக்டிவ்லி டிவைடிங் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்ல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ற ஒரு டிஃபரன்ஷியேட்டட் செல் வந்து மெச்சூர் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்
ப்ராசஸ் தான் டிஃபரன்ஷியேஷன். வேற டீடிஃபரன்ஷியேஷன் அப்படின்றது இந்த மெச்சூர் டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் வந்து அது டிவைட் ஆகாது ஜென்ரலி. பட் சர்டன் கண்டிஷன்ஸ்ல இந்த டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் இட் வில் ரீகெயின் இட்ஸ் கெப்பாசிட்டி டு டிவைட். அதுதான் டீடிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so இதுக்கு example formation of meristems, that is interfascicular cambium from fully differentiated parenchyma cells. So parenchyma cells is a differentiated cell. Generally அது divide ஆகாது, but certain conditionல அது divide ஆகி இந்த interfascicular cambium form ஆகுது இல்லையா, இந்த process தான் வந்து dedifferentiation சொல்லுவோம். இது NEET aspectல it's very very important. Okay, so this is dedifferentiation. Whereas redifferentiation அப்படின்றது இப்ப இந்த dedifferentiated cells வந்து it will regain the capacity to divide ன்னு பார்த்தோம் இல்லையா. சோ அந்த கெப்பாசிட்டி வந்து லூஸ் ஆகிறது, அதுதான் வந்து redifferentiation. ஓகே, சோ redifferentiationன்றது it is the process by which dedifferentiated cells again lose the capacity to divide but mature to perform specific function. அதான் redifferentiation. Okay, hope you understood. So இதுல வந்து உங்களுக்கு புக்ல கேட்டிருப்பாங்க, list some of the tissues in a woody dicotyledonous plant that are the products of redifferentiation அப்படின்னு கேட்டிருப்பாங்க. So these are the products. So secondary xylem, secondary phloem, phloem, that is secondary cortex. இதெல்லாம் வந்து இந்த tissuesலாம் வந்து they are the products of redifferentiation in a woody dicotyledonous plant. சோ இதுல வந்து இந்த வாஸ்குலார் கேம்பியம் அது வந்து ரீடிஃபரன்ஷியேட் ஆகி இந்த xylem and phloem ஃபார்ம் ஆகும். அண்ட் கார்ட் கேம்பியம் வந்து ரீடிஃபரன்ஷியேஷன் மூலமா இட் ப்ரொடியூசஸ் தி phloem and cortex. Okay, so this is vascular cambium which produces secondary xylem and phloem, whereas in the cork cambium வந்து it produces the cork and phloem through redifferentiation. Okay, then how would you describe a tumor அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நமக்கு டியூமர்ன்றது தெரியும், it is a abnormal mass of undifferentiated or dedifferentiated cells. அதாவது differentiated cell வந்து it will lose its capacity to divide. அந்த differentiated cells வந்து again it regain the capacity to divide னா அதான் dedifferentiation அப்படின்னு நம்ம பார்த்தோம். So tumorன்றது it's the abnormal mass of undifferentiated or dedifferentiated cells resulting from uncontrolled cell division. So cells வந்து continuous multiply ஆகி malignant or benign tumor form ஆகும். Okay, what would you call the parenchyma cells that are made to divide under controlled laboratory conditions during plant tissue culture அப்படின்னு கேட்டிருப்பாங்க. So parenchyma cells ன்றது it's the differentiated cells. So plant tissue cultureல இந்த differentiated cells வந்து again அது வந்து it regain its capacity to divide and அது வந்து unorganized undifferentiated cells divide ஆகி ஒரு mass of cells form பண்ணும், அதுதான் வந்து callus. Okay, so in the process வந்து dedifferentiation க்கு example. Okay, callus formation வந்து it is the example for dedifferentiation. Okay, இது NEET aspectly important. Then open differentiation in plants. So already நம்ம பார்த்தோம் plant growth is considered open. ஏன்னா meristematic cells இருக்கிறதுனால new cells will be continuously added to the plant body. அதனால indeterminate அப்படின்னு பார்த்தோம். So continuous form of growth அப்படின்றத பார்த்தோம். So differentiation in plants, differentiationம் எடுத்துக்கிட்டோம்னா it is also open because same meristemல இருந்தே எல்லா cells and tissuesம் ஒரே meristemல இருந்தா ஃபார்ம் ஆகுது. பட் அதோட மெச்சூரிட்டி அப்போ டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது இருக்கிற லொகேஷன்ஸ் பொறுத்து. அதனாலதான் வந்து டிஃபரன்ஷியேஷன் இன் பிளான்ட்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ தி ஃபைனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ செல் ஆர் டிஷ்யூ இஸ் டிட்டர்மைன்ட் பை இட்ஸ் லொகேஷன் வித்தின் த பிளான்ட். சோ அதோட ஃபைனல் ஸ்ட்ரக்சர் அது எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் அது டிட்டர்மைன் ஆகும். So இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஓப்பன் டிஃபரன்ஷியேஷன் இன் பிளான்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் செல்ஸ் பொசிஷன் அவே ஃப்ரம் த ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் differentiate as root cap. So the root apical meristem க்கு away இருக்கிற cells வந்து it will form a root cap. அந்த மாதிரி cells pushed to the periphery mature as epidermis. So இந்த எட்ஜ்ல இருக்கிற செல்ஸ் வந்து எபிடர்மிஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயரா மெச்சூர் ஆகும். சோ அந்த செல்ஸ் அதோட லொகேஷனை பொறுத்து அதோட ஃபைனல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லா செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்மே சேம் மெரிஸ்டம்ல இருந்து டெவலப் ஆயிருந்தாலுமே அது இருக்கிற லொகேஷனை பொறுத்து அதோட ஃபைனல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் மெச்சூரிட்டியில அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
So can you add a few more examples of open differentiation correlating the position of a cell to its position in an organ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புக்ல கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா வாஸ்குலார் டிஷ்யூ ஃபார்மேஷன் நம்ம சொல்லலாம். இது உங்களுக்கு புக்ல கேட்டிருந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ வாஸ்குலார் டிஷ்யூ ஃபார்மேஷன். ஸோ ஸ்டெம்ல அந்த ப்ரோகேம்பியம் இருக்கு இல்லையா, ப்ரோகேம்பியம்ல இருக்கிற செல்ஸ் வந்து it will differentiate into xylem and phloem based on its position. Okay, so based on its position inward xylem and outward phloem அது differentiate ஆகும் ப்ரோகேம்பியம். ஓகே, அந்த மாதிரி லீஃப் டெவலப்மெண்ட்லயே எடுத்துக்கிட்டோம்னா அந்த லீஃப் பிரிமோர்டியம்ல அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த செல் இருக்க பொசிஷனை பொறுத்துதான் அது அப்பர் எபிடர்மிஸா ஃபார்ம் ஆகுறது, லோயர் எபிடர்மிஸா எது ஃபார்ம் ஆகுது, பாலிசேட் பேரண்ட் கைமா, ஸ்பாஞ்சி பேரண்ட் கைமா, இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுறது வந்து அந்த செல்ஸோட பொசிஷனை பொறுத்துதான் அதோட ஃபைனல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ லீஃப் ப்ரோமோர்டியம்ல அந்த செல்ஸோட பொசிஷனை பொறுத்துதான் அதோட இந்த வேரியஸ் ஸ்ட்ரக்சர் அந்த மெச்சூரிட்டியில அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, so this is about dedifferentiation, redifferentiation, differentiation and open differentiation. Okay, next development. So development அப்படின்றது இப்போ ஒரு பிளான்ட் ஆர் ஆர்கானிசம் அதோட லைஃப் சைக்கிள்ல அண்டர்கோ பண்ற எல்லா சேஞ்சஸையுமே டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் சீட் ஜெர்மினேஷன்ல இருந்து செனசன்ஸ் வரைக்கும். ஸோ செனசன்ஸ் அப்படின்றது ஏஜிங். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் டெக்ளைன் இருக்கிறது வந்து ஏஜிங் அப்படின்னு சொல்லுவோம், செனசன்ஸ் சொல்லுவோம். ஓகே, சோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் தி டெவலப்மெண்டல் ப்ராசஸ் பிளான்ட் செல் சொல்லியிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த மெரிஸ்டமேட்டிக் செல் வந்து கண்டினியூஸா டிவைட் ஆகும். சோ ஆக்டிவ்லி டிவைட் ஆகி பிளாஸ்மேட்டிக் growth இருக்கும், விச் மீன்ஸ் அந்த புரோட்டோபிளாசம் க்ரோ ஆகுறது. ஓகே, பிளாஸ்மேட்டிக் growth இருக்கும். தென் எக்ஸ்பான்ஷன். ஸோ செல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், வேக்யூல் ஃபார்மேஷன் இருக்கும், நியூ செல் வால் டெபாசிஷன் இருக்கும், செல் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் பார்த்தோம். தென் எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் the cell will undergo differentiation. So structural change la undergo பண்ணி specific function perform பண்ற மாதிரி differentiate ஆகும். Then maturation. Maturation ஆகி fully developed mature cell form ஆகும். Then senescence. So senescence அதோட லைஃப் சைக்கிளோட எண்டுக்கு, அதாவது ஏஜிங் ஆனதுக்கு அப்புறம் it will undergo death. This plant cell will undergo death. So இந்த process வந்து it is applicable to organs and tissues also. So plant cell மட்டும் கொடுத்திருக்காங்க, but it is also applicable to organs and tissues. Okay, so இதுதான் வந்து sequence of developmental process in a plant cell. Okay, then plasticity அப்படின்றது NEET aspect it's important. So plasticity is the ability of the plants to follow different pathways. Okay, so different pathway follow பண்ணி different kinds of structure form ஆகும் in response to environment or phases of life. அதுதான் plasticity ன்னு சொல்லுவோம். So இதுக்கு எக்ஸாம்பிள் heterophylly. Heterophylly அப்படின்றது ஒரே பிளான்ட்லயே different leaf structures, different type of leaf structures இருந்ததுன்னா அதுதான் heterophylly அப்படின்னு சொல்லுவோம். இது எதனாலனா என்விரான்மெண்டல் சேஞ்ச்னால இல்ல டெவலப்மெண்டல் சேஞ்ச்னால இந்த மாதிரி இருக்கும், அதான் ஹெட்ரோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெட்ரோஃபிலி இன் காட்டன், கொரியாண்டர், லாக்ஸ்பூர் இதெல்லாம் வந்து இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் பிளாஸ்டிசிட்டி. ஓகே, இந்த பிளான்ட்ல பாத்தீங்கன்னா ஜுவனைல் பிளான்ட்ல இருக்க லீவ்ஸ் வந்து அடல்ட் பிளான்ட்ல இருக்க லீஃபை விட டிஃபரெண்டா இருக்கும் ஷேப், அதோட ஷேப். ஓகே, சோ ஜுவனைல் பிளான்ட்ல லீஃப் இந்த மாதிரி இருக்கும், வேற அடல்ட் பிளான்ட்ல இந்த மாதிரி இருக்கும். இததான் வந்து ஹெட்ரோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். இது டெவலப்மெண்டல் சேஞ்ச்னால வர்றது. ஓகே, வேற என்விரான்மெண்டல் சேஞ்ச் பார்த்தோம்னா சோ இந்த லாக்ஸ்போர்ன்ற பிளான்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. வேற என்விரான்மெண்டல் சேஞ்ச் பார்த்தோம்னா பட்டர் கப் பிளான்ட் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, சோ இதுல வந்து வாட்டர் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்ல இருக்கிற, அதாவது லேண்ட்ல இருக்கிற அந்த பட்டர் கப் பிளான்டோட லீஃப் வேற மாதிரி இருக்கும், வேற வாட்டர்ல இருக்கிற அந்த பட்டர் கப் பிளான்டோட லீஃப் வேற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்ரோஃபிலஸ் டெவலப்மெண்ட் டியூ டு என்விரான்மெண்ட். ஓகே, சோ இதுல டிஃபரன்ஸ் இன் ஷேப் ஆஃப் லீஃப் ப்ரொடியூஸ்ட் இன் ஏர். ஏர்ல ப்ரொடியூஸ் ஆகுற லீஃப் வேற மாதிரி இருக்கு, வாட்டர்ல ப்ரொடியூஸ் ஆகுற லீஃப் வேற மாதிரி இருக்கு. இதுதான் வந்து ஹெட்ரோஃபிலின்னு சொல்லுவோம். சேம் பிளான்டே டிஃபரெண்ட் லீஃப் ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதை ஹெட்ரோஃபிலின்னு சொல்லுவோம். சோ திஸ் இஸ் தி example for the phenomenon of plasticity. So நம்ம பார்த்த வரைக்கும் இப்ப growth, differentiation, development எல்லாமே very closely related events in a plant's life cycle. So broadly development வந்து நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம், development is the sum of the growth and differentiation. So development in plants, that is both growth and differentiation, is under the control of the intrinsic and extrinsic factors, that is internal and external factors. So intrinsic factor என்றது both intracellular, that is genetic,
ஆர் இன்டர்செல்லுலார் தட் இஸ் கெமிக்கல்ஸ் such as plant growth regulators. இத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல plant growth regulators பத்தி டீடைலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ன்றது லைட், டெம்பரேச்சர், வாட்டர், ஆக்சிஜன், நியூட்ரிஷன் இதெல்லாம். ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.